ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் க்ரியேட்டிவ் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 XML ஃபைல் தரேன். அதை பதிவிறக்கம் செஞ்சு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தெரிலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அது என்ன 3 XML ஃபைல் அப்படின்னா, ஒரு XML ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ப்ராஜெக்ட்டு, ரெண்டாவது XML ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். அதாவது அந்த ஃபுல் ப்ராஜெக்டில் பாதி ஒரு பார்ட்டும் மீதி இன்னொரு பார்ட்டும் இருக்கும், ரெண்டாவது பார்ட்டாக இருக்கும். ஏன் நான் பார்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா, லோ வேரியன்ட் டிவைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம லேக் ஆகும். எனக்கெல்லாம் லேக் ஆனிச்சு பார்ட்டாக இருக்கும்போது. ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட ஹை வேரியன்ட் டிவைஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதில் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல்லாகவே லேக் ஆனிச்சு, இந்த வீடியோவே பண்ண முடியல, ஆனால் அந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆனால் அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு வாரத்துக்கிட்ட இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த எஃபர்ட்டுக்காக தான் நான் XML ஃபைல் தரேன். ஸோ பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இதுக்காக யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஓகே, இந்த XML ஃபைல் கொடுத்துருக்கேன்ல, அதை எப்போதுமே ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு ஒரு XML ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது பார்ட் 1 இருக்குல்ல, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட் வரையும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கும். ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டே எனக்கு மூவ் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு லேக் ஆகுது. ஸோ லோ எண்ட் டிவைஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டு, இமேஜ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ் ஆணுச்சு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ 1 2 தவறி கொடுக்காம இருந்தால் ஸோ எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவு ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன, லேக் ஆகும், கட் ஆகும். ஸோ அதை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப ஈஸி. இப்போ எதை மாற்றணும், எதை மாற்றக்கூடாதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. ஸோ அதில் கீழே ஒரு இமேஜ் அந்த ஷேப்பு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி செலக்ட் மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பேக் வாங்க. ஸோ பேக் வரும்போது ஒருவேளை உங்களுக்கு கட் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எடிட் குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு குரூப்பும் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது குரூப்பு, அதோட டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2:48 வரையே இருக்குது. ஸோ ஒரு வேளை கட் ஆணுச்சு அப்படின்னா 2:48 வரையும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லு, அது மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் மீடியா, அதுக்கப்புறம் என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லு, லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் மீடியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக இப்போதைக்கு நான் ஏதோ ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பேக் வாங்க. ஸோ பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிருக்கும். ஸோ அகைன் ஒரு பேக் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்தளவு கட் ஆகிருக்கு. இதுக்கு தான் நான் நோட் பண்ணிக்க சொன்னேன் அந்த டியூரேஷனை. ஸோ அதை நார்மலாக அந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதில் எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ கரெக்டாக நான் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு குரூப்பு, ரெண்டாவது குரூப் ஓவர். இப்போ நம்ம தேர்ட் குரூப் பார்க்கலாம். ஸோ தேர்ட் குரூப்பில் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நிறையா தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதோட டியூரேஷன் என்ன, 7:44 வரை இருக்குது. ஓகே, இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த நேம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எதை மாற்றணுமோ மாற்றிக்கோங்க. ஸோ இந்த குரூப் 1ங்கிறது ப்ரொஃபைலு. இது யாரோட ப்ரொஃபைல் அப்படின்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சேட் வரும்போது அவங்க ப்ரொஃபைலை இந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரி இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போய்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்பு தான். ஸோ இதில் உள்ளே போய்ட்டு வரும்போதே இதில் கட் ஆகிருக்கு. ஸோ இதோட டியூரேஷனை நோட் பண்ணுங்க, 5:22. அதுக்கேற்ற மாதிரி இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ப்ரொஃபைல் முடிஞ்சிச்சா, ரெண்டாவது அந்த ஹெட்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஹெட்டிங்குங்கிறது அந்த யூசர் நேம், அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு யூசர் நேம், இல்லை ஆப்போசிட்டில் உள்ளவங்க யூசர் நேம். நான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் வேணுமோ அந்த நேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிருக்கு. ஸோ இதையும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மலாகவே நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன்.
இதுலேயும் உங்கள் யூசர் நேமை மாற்றணும். அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆப்போசிட்டில் உள்ளவங்க நேமை மாற்றிக்கணும். ஸோ இதுவும் கட் ஆகிருக்கு. இதுவும் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னவா, சேட் ப்ரொஃபைல். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க. ஸோ அவங்க ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும். ஸோ அப்போது சேட் ப்ரொஃபைலும் அதுக்கப்புறம் அந்த குரூப் 1 குரூப் 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது 2லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இமேஜ் தான் வரணும். அதுவும் ஆப்போசிட்டில் உள்ளவங்க இமேஜ் மட்டும்தான் வரணும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அது 0வா ஓவான்னு தெரில. ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டு இதையும் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேட் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போங்க. ஸோ எடிட் குரூப் போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள் ப்ரொஃபைல், ஸோ ஆப்போசிட்டில் கிடையாது, உங்கள் ப்ரொஃபைலை இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நான் எடிட் குரூப் பண்ணி காமிக்கிறேன். இதோட டியூரேஷனே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, கூல். பார்த்தீங்களா, ஸோ ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அது டச் பண்ணதுக்கே லேக் ஆகி வெளியே போயிடுச்சு. ஓகே, அகைன் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அதே பார்ட்டுக்கிட்ட போய்க்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கட் ஆகிருக்க போகுது. ஸோ லேக், செம்ம லேக். ஓகே, ரொம்ப தூரம் கட் ஆகிருக்கு. இதோட டியூரேஷன் நம்ம எவ்வளோ பார்த்தோம், ஒரு 7:44 கிட்ட பார்த்தோமா. ஸோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட் வரையும் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த 7:44, ஸோ 40 கரெக்ட் தான், இது வரைக்கும் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலாக அந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ அதே மாதிரி எடிட் குரூப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஆனால் ரொம்ப லேக் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன மாற்றணும் அதை மட்டும் நம்ம மாற்றலாம். ஸோ இப்போ அந்த ப்ரொஃபைலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 மினிட் கைஸ், இது வந்து பாய் ஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பாருங்கள். ஸோ ஏன்னா கண்ணம்மா அப்படின்னு அந்த லிரிக்ஸ் வரும்போது ஸோ பொண்ணோட ஃபோட்டோ தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ பையனோட ஃபோட்டோ ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஃபுல் எடிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பாருங்கள். ஸோ அப்போனா தான் இதில் கரெக்டாக இருக்கும். அப்போது மேலே அந்த ப்ரொஃபைலு, யூசர் நேமு, அப்புறம் அந்த சேட் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்டு ஆப்போசிட் அவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த லிரிக்ஸ்லாம் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்போசிட் பர்சன், நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இமேஜ் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து இமேஜ் தான், அதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த டியூரேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது தனித்தனியாக போயிட்டு. ஸோ பாருங்கள் எல்லாமே ஒரே டியூரேஷனாக தான் இருக்குது. அப்போது நம்ம வெளியே இருந்து எக்ஸ்பாண்ட் பண்ணாலே நமக்கு கரெக்டாக வந்துடும் தான் எனக்கு தோணுது. ஓகே, பேக் வந்து பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தா இதுலேயும் கட் ஆகிருக்கு. அதே மாதிரி 3 செகண்ட் போயிடுச்சு. இப்போ 7:44. ஸோ இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அகைன் எடிட் குரூப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டியூரேஷன் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன மாற்றணுமோ அதில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு வந்தாலே கட் ஆகுது. ஸோ ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன மாற்றணுமோ மாற்றுங்க. அப்புறம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் வேறு இருக்குது. என்னென்னா நம்ம அதில் என்ன பண்ணோன்னு தெரில. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து அப் ஆகும் பார்த்தீங்களா, மேலே வரும் பார்த்தீங்களா, அது நமக்கு வரவே இல்லை. ஓகே, இது இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அதுலேருந்து அந்த லேயரை அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் அகைன் ஒரு டூப்ளிகேட் மட்டும் பண்ணி வச்சுக்க சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஷேப்பில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலனா கேர்ள் ஃபோட்டோ வரணும். அதே நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூனா பாய் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பார்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமே செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதிலே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதேன்னு எடிட் குரூப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சர்க்கிள் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலு. ஸோ இந்த பார்ட் அந்த சுட்டி பாய்ங்கிறது மட்டும் தேவையில்ல. வேணும் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கோங்க, அது எக்ஸ்ட்ரா உள்ளது. ஓகே, அதை கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாய் ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கேர்ளோட போஸ்ட்டு. அப்படிங்கும்போது அந்த ப்ரொஃபைலு அந்த போஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் இமேஜ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் யூசர் நேமு இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர் நேம் கொடுத்துருப்போம், அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துடுங்க.
ஸோ இது மட்டும் தான் இதில மாத்துற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மாத்திட்டீங்க அப்புட்னா, ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு கம்ப்ளீட்டு. இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்புட்னா, நம்ம 3டி ஆட் பண்ணியிருப்போம். ஆனா, அது 3டி மாரி மூவ் ஆகுறத ஆன் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது ஆரோ மார்க் பக்கத்தில 2 ஐகான் இருக்குல்ல, 2வது ஐகான கிளிக் பண்ணிட்டு, அந்த 3டி ஆன் பண்ணோம் அப்புட்னா, நமக்கு அந்த 3 மாரி மூவ் ஆகுறது நமக்கு தெரியும். ஓகே. இப்ப நம்ம 2வது பார்ட் போயிரலாம். ஸோ 2வது பார்ட்ல பார்த்தீங்க அப்புட்னா, லாஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ அதாவது நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த பார்ட்லேருந்தே நமக்கு 2வது பார்ட்ல இருக்குன்ட்டு. இது ஒரு அடையாளத்துக்காக தான் நான் இந்த மாரி குடுத்துருக்கேன். வேணும் அப்புட்னா இதில சேஞ்ச் பண்ணிக்கங்க. இல்ல அப்புட்னா அதில நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டு. இந்த பார்ட்ல பார்த்தீங்க அப்புட்னா, அந்த குரூப் 1, ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3ன்னு குடுத்துருப்பேன். அத மட்டும் தான் நீங்க மாத்துற மாரி இருக்கும். ஸோ மத்தபடி நீங்க எதுவுமே மாத்த வேணாம். ஓகே. இதில யூசர் நேமு எதுவுமே லிரிக்ஸ் எதுவுமே மாத்த வேணாம். அந்த ஃபோட்டோ மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத ஆட் பண்ணிட்டீங்க அப்புட்னா, இதுவும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். ஸோ அந்த ஃப்ரேம் 1 முடியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல முடியிற இடத்துல ஒரு மார்க்கு. அதே மாரி ஃப்ரேம் 2 முடியிற இடத்துல, ஃப்ரேம் 3 முடியிற இடத்துல மார்க் வச்சுக்கோங்க. ஏன்னா கட் ஆனுச்சு அப்புட்னா, அத எக்ஸ்பாண்ட் பண்ற மாரி. இப்ப அந்த குரூப்புக்கு ஃப்ரேம் 1 கிளிக் பண்ணி எடிட் குரூப் பண்ணி பார்த்தோம் அப்புட்னா, அதில மேல ஒரு ஷேப் மட்டும் தான் இருக்கும். அந்த ஷேப்ல அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நம்ம இமேஜ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி பண்ணிட்டோம் அப்புட்னா, நம்ம கம்ப்ளீட்டா இது முடிஞ்சிரும். ஸோ இது வந்து 3டி தான். அத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த இது நான் முன்னாடி சொன்ன மாரி, அத வியூ பண்ணி பார்த்தோம் அப்புட்னா, நமக்கு நல்லாவே தெரியும். அத நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தாலும் நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்ப 2வது பார்ட்டும் கம்ப்ளீட்டு. ஸோ இதுக்கப்புறம் நார்மலா இமேஜ் ஆட் பண்ணி, சும்மா டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்ட்ட மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் வேணாம். அது மட்டும் ரொம்ப ஈஸியா தான் தோணுச்சு. அதுவும் இல்லாம அது தேவையில்லன்னு எனக்கு தோணுச்சு. அதனால அத கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வரும். இப்ப நம்ம 2 பார்ட் மேக் பண்ணிட்டோம். ஸோ 2மே பார்த்தீங்க அப்புட்னா, எப்படி மெர்ஜ் பண்றது அப்புட்ன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்புட்னா, இப்ப நாம லாஸ்ட் ஆட் பண்ணோம்ல, இத அப்படியே நம்ம ஒரு குரூப்பா மாத்திரலாம். ஸோ குரூப்பா மாத்திட்டு, அந்த லேயர அப்படியே காப்பி பண்ணி, நீங்க போய் அந்த பார்ட் 1 இருக்கு பார்த்தீங்களா? அதில பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு வேள பேஸ்ட் பண்ண உடனே அலைட் மோஷன விட்டு வெளிய போலாம். ஏன்னா எனக்கு வெளிய போணுச்சு. நான் அதனால சொல்றேன். ஸோ வெளிய போணுச்சு அப்புட்னா, வேற வழியே கிடையாது. தனித்தனியா எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஒண்ணா ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இந்த ஸ்டெப்ப மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்புட்னா, நம்ம ஈஸியா 2யும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணிடலாம். இதில ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்புட்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அவ்வளோதான் கைஸ். வீடியோ ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஸோ அவ்வளோதான். சிம்பிள் தான். பட் ஆனா லேக் ஆகுறனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீலா இருக்கும். இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல, நம்ம டெலகிராம் சேனல்ல, வாட்ஸ்அப் சேனல்ல, இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். 3லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய். சீ யூ.